வணக்கம். வெல்கம் டு IBACIO 2023 கிராஷ் கோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல இது பார்ட் 4. ஆல்ரெடி நம்ம வந்து என்னன்னா பார்ட் 3 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சீரிஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டா எடுத்து அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம அந்த எக்ஸாம் டைம்ல இருந்தா எந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கோம், இந்த இயருக்கு எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஸ் பண்ண போறோம், இதை தான் வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் வித் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. மகாஜனபதா அதோட கேபிட்டல். ஸோ நார்மலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலிஸ்டிக் ஆர் வந்து என்னன்னா நம்ம ரிவைஸ் பண்ண முடியாத டாபிக் அப்படின்னு நினைச்சோம்னா இல்ல பாருங்களேன், காந்தாரா வந்து என்னன்னா எங்கேயோ நம்ம வந்து கண்டிப்பா படிச்சிருப்போம் ஹிஸ்டரியோட பாட்டில். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி வந்து என்ன அப்படின்னா புத்திசம் ஆர் ஜெயினிசத்துல படிச்சிருப்போம். ஏன்னா தக்ஷீலா யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து என்னன்னா படிச்சிருப்போம். ஸோ நீங்க இதை வந்து என்ன காந்தாரா வந்து தக்ஷீலா அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் வந்து என்ன வி மட்டும். ஸோ இதுல வந்து என்னன்னா மேட்ச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா நம்ம ஸ்டாட்டிக் டாபிக்ல வந்து என்னன்னா மகாஜனபதஸ் கண்டிப்பா வந்து என்னன்னா ஏன்ஷியன் டு மெடிவல் போகும்போது வந்து படிச்சிருப்போம். ஸோ அப்படி படிக்கும்போது வந்து என்னன்னா அந்த இதுல இருந்துமே வந்து என்னன்னா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து என்னன்னா கிராக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒவ்வொரு இதுமே வந்து என்ன அப்படின்னா ஸோ 16 மகாஜனபதஸ் இருப்பாங்க. அவங்களுக்கான கேபிட்டல் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கோம். அதுல இம்பார்ட்டன்ட் காந்தாரா, அதே மாதிரி வந்து என்னன்னா மல்லா, அங்கா, ஸோ அதே மாதிரி வந்து விஸ்தா. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருந்தது. ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. அடுத்த கொஸ்டின்ஸ். செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா சேவ் வாட்டர் டே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன ஒரு இந்த டவுட்னா ஃபோர்த் ஆப்ஷனை பாருங்களேன். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் செட் அ டார்கெட் டு ப்ரொவைட் வந்து 35 லேக் ஹவுஸ் ஸ்கூல் இன் வெஸ்ட் பெங்கால் வித் டேப் வாட்டர் சப்ளை அப்படின்னு. ஸோ 35 லேக் ஹவுஸ் ஸ்கூலுக்கு மட்டும்தான் நம்மளோட ஜல் ஜீவன் மிஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா 100% வந்து டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து என்னன்னா நம்மளோட மிஷன் சொல்லுது. ஓகேவா? ஸோ இது பர்டிகுலர் டேட்டா சொல்றது வந்து என்னன்னா மேபி டவுட்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ மிச்சதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னன்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்த வந்து என்னன்னா இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்கு. இது 2000 வந்து என்ன அப்படின்னா 1920ல வந்து என்னன்னா நியூஸ்ல வந்து அப்பியர் ஆன வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளாட். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து என்னென்ன கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னா ரிலேட்டா மேபி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி டேக்கிள் பண்றது அதுக்கான கொஸ்டின் இது. கொஸ்டின் நம்பர் 3. ஸோ பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வாஸ் ப்ரொபோஸ்டு பை வந்து ஸ்வீடிஷ் வந்து போட்டனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் யாருக்கு அப்புறம்னா டார்வின் தியரியை வச்சு தான் வந்து டெவலப் பண்ணது. என்னன்னா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து தான் வந்து ஒவ்வொன்றும் வருவாங்கப்பா. ஸோ அதனால வந்து அதை வந்து என்ன அப்படின்னா படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஹோல் ஹிஸ்டரியை வந்து தெரிஞ்சிரும். அதுதான் வந்து பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இது நம்ம சயின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி என்சிஆர்டில வந்து என்ன அப்படின்னா எங்கேயுமே கொடுக்கல. பட் ஒன்ஸ் நம்ம அந்த பேசிக்ஸ் எங்கேயாவது படிக்கும்போது படிச்சிருந்தோம் அதுல இருந்து எடுக்க வேண்டியது அந்த கொஸ்டின்ஸ்லாம். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் வந்து என்னன்னா கரெக்ட்னு கேட்டிருக்கேன். ஸோ மாடர்ன் இந்தியாவில் கேட்ட ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின். இதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நிறைய இது வந்து இதெல்லாம் ஈஸியான இது. ஸ்பிளிட் இன் காங்கிரஸ் நம்மளுக்கு தெரியும். 1907 சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு எப்பரா 1908 வரும் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் தப்புனா 1 and 3 தான் வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 வந்து என்னன்னா யூனியன் பட்ஜெட் 2020-21ல சரி அவன் பட்ஜெட்டை வந்து ஒரு நேஷனல் டெக்டைல் மிஷனோட வந்து என்ன அப்ஜெக்டிவ் கேட்டிருந்தானா நம்ம வந்து ஓரளவு வந்து என்ன எழுதிருக்கலாம். அவன் கேட்டிருக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட சொல்லுங்கடா அப்படின்னு கேட்கும்போது எப்படி நம்ம என்ன வந்து என்னன்னா எல்லா டேட்டாவும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியுமா? அந்த மாதிரி தான் எனக்கு வந்து என்ன டவுட் இருந்தது. ஸோ ஆனால் இதுக்கான இது வந்து என்னன்னா பீரியட் 2020-21ல இருந்து 23-24 வரைக்கும் வந்து இந்த மிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. இதுல இருந்து என்னன்னா டேட்டா எக்கனாமிக்ஸ்ல வந்து என்னன்னா அதுவும் பர்டிகுலர் இயர் லெவல்லாம் கேட்குறானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிற வேண்டியதுதான். அடுத்து 6th கொஸ்டின்ஸ். ஸோ எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னன்னா உஸ்தாத் அலி கான் வந்து ரொம்ப ஃபேமஸான கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்னன்னா பத்ம விபூஷன்ஸ் வந்து என்னன்னா அவார்டி. ஸோ அதனால வந்து என்னன்னா இது தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன நம்மளோட கல்ச்சர் வந்து என்னன்னா டான்ஸ் பாட்டில் படிக்கும்போது கண்டிப்பா இவரை பத்தி வந்து படிச்சிருப்போம் ஹிந்துஸ்தானி மியூசிக்ல. ஸோ அதனால வந்து என்ன சரோஜ். ஓகேவா? அடுத்து 7th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பஞ்சாப் ரிசர்வேஷன் ஆஃப் வந்து சப்சாயில் வாட்டர் ஆக்ட் 2009 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சரி இந்த கொஸ்டின் நான் பார்த்தோன்னே வந்து என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 4 பாருங்களேன். லைக் ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்களேன். அஸ் பர் த ஸ்டேட் கவர்மெண்ட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது பஞ்சாப் ரிசர்வேஷன் ஒரு ஸ்டேட்டோட பில்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குலாம் வந்து என்னன்னா இன்டர்லிங்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னாவே நம்மளுக்கு தெரியும் வந்து என்னன்னா யூனியன் லிஸ்ட் தனி, ஸ்டேட் லிஸ்ட் தனி. ஸோ அவனோட இது வந்து மிக்ஸே ஆகாது. அதனால வந்து என்னன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் தப்பு அப்படின்னு வந்து என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா கரெக்டா இருக்கோ இல்லையோ நான் ஆப்ஷனை போய் பார்ப்பேன்ல.
ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா இது போயிடும், இது போயிடும், இது போயிடும். டைரக்டா எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து தான் வந்து என்னன்னா ஆப்ஷன் வந்து என்னன்னா எப்படி வந்து என்னன்னா ஆப்டிமைஸ் பண்றதுக்கான இது. ஸோ இது வந்து என்னன்னா இதுல இருந்து இந்த கொஸ்டின் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்களேன். செனாப் வந்து என்னன்னா லார்ஜஸ்ட் tributary ஆஃப் இண்டஸ் ரிவர். ஆமா. ஸோ ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு சொன்னா சந்திரபாகா அப்படின்னு வந்து. ஸோ கோசி அதே மாதிரி வந்து என்னன்னா பாகீரதி அண்ட் வந்து என்னன்னா கிரி. கிரி வந்து என்னன்னா ரிவரே கிடையாது. பட் இது ரெண்டுமே ரிலேட்டட் டு கங்காக்கு வரும். ஸோ அதனால இது வந்து வராது. சந்திரபாகா வந்து என்னன்னா ஒன்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் சிஸ்டத்தை படிச்சிருந்தோம்னா அதுல இருந்து நம்ம படிச்சிருவோம். சந்திரபாகா தான் வந்து என்னன்னா அதோட ஒரிஜினல் நேம் மாதிரி இருக்கும். இதுல இருந்து வந்து நான் ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து 9th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கர் கர்துங்லாங் பாஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இன் இந்தியா. சரி இருந்துட்டு போட்டோம். கேட்வே டு வந்து நூப்ரா அண்ட் சியோக் வேலி சிச்சுவேட்டட் டு த வந்து நார்த் ஆஃப் மவுண்டைன் வந்து என்னன்னா காட்வின் ஆஸ்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காட்வின் ஆஸ்டன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் வந்து என்னன்னா K2. ஸோ மவுண்ட் K2 இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் K2 லொக்கேட்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓகேல இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ பிஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து K2 இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கர்தாங்ல பாஸ் வந்து என்னன்னா, ஏதோ இந்தியனோட பாஸ் வந்து கண்டிப்பா பிஓகேல வந்து என்னன்னா, ஓப்பன் பண்ண விடுவானுங்களா? டெவலப் பண்ண விடுவானுங்களா? அதுதான் கொஸ்டின். அப்ப 3 வந்து வராதுன்னு முடிவு வச்சுட்டாவே என்னன்னா 1 அண்ட் 2 தான் வரும். மேபி இது வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த டைம்ல டவுட்டா இருக்கலாம். மேபி நம்ம 1 எடுத்திருக்கலாம், இல்ல 2 எடுத்திருக்கலாம். பட் சம்ஹவ் வந்து என்னன்னா, டு அரைவ் தட் ஆன்சர் வந்துட்டு இந்த வேல பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. இதுதான் வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின் டு சே. ஏன்னா மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் கேட்டிருக்கேன். இதுல எல்லாமே நீங்க பாருங்களேன். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கும்போது கரெக்ட், கரெக்ட், கரெக்ட் தான் இருக்கும். ஆனா அவன் எங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வச்சிருக்கான் அப்படின்னா, இங்க வந்து ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்ட் ஃபார் அபவுட் வந்து 10 டேஸ் இந்த டவுன் ஆஃப் மகாபலிபுரம். மகாபலிபுரத்துல தான் நடக்குது. ஆனா 10 டேஸ் கிடையாதுப்பா. 20 டேஸ் நடக்குது அப்படின்னு வந்து என்னன்னா இங்க சொல்றானுங்க. ஸோ டேஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப யூனிக்கானது. இதெல்லாமா நான் அப்ப எப்படி நான் ஞாபகத்துல வச்சுக்கிறது? 10 டேஸா, 15 டேஸா, 20 டேஸ்ன்னு நான் ஒவ்வொரு டான்ஸ் ஃபெஸ்டிவலையும் எடுத்து நான் படிச்சுட்டு இருக்க முடியுமா? அந்த மாரி தான் டவுட் இருக்கும். பட் ஸ்டில் சம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாரிலாம் கேட்கறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான். கொஸ்டின் நம்பர் 11 வந்து என்னன்னா, ஸோ நிகாத் சரீன் ரிலேட்டட் டு விச் ஃபாலோயிங் ஸ்போர்ட்? இதெல்லாம் வந்து என்னன்னா ஜிகே. அந்த இயர் வந்து என்னன்னா, அந்த 2021ல வந்து என்னன்னா, இவங்க வந்து ஃபேமஸா இருந்திருக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வேற இதுல இருந்து பெருசா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து 2 ஆர் 3 கொஸ்டின் வந்து வரப்போகுது. அத வந்து இந்த வருஷம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்? அதுதான் இங்க கேள்வி. பார்க்கலாம். அடுத்து 12th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, பவுன்கி ஆர் வந்து ப்ளூ மவுண்டெயின்ஸ் வந்து ஹையஸ்ட் பீக். இந்த பேர பார்த்தானே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நார்த் ஈஸ்ட் சைடா தான் இருக்கும். ஆனா அந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து என்னன்னா, ஏதாவது ஒண்ணு குடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட் குடுத்துருக்காங்க. சரி. இதுல மிசோரம், சிக்கிம். சிக்கிம் வந்து என்னன்னா எனக்கு தெரியல. ஏன்னா மிசோரத்துல வந்து நெறைய மவுண்டெயின்ஸ் வந்து என்னன்னா இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏன்னா மேகாலயா, மிசோரம் அது ரிலேட்டடா நெறைய மவுண்டெயின்ஸ் சிஸ்டமே வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா, ஐ வுட் சூஸ் தட் வந்து என்னன்னா மிசோரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிருப்பேன். இன்கேஸ் நான் அத அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து என்னன்னா இதான். இங்க பாருங்களேன். இப்ப மவுண்டெயின் வந்து நெறைய மவுண்டெயின்ஸ் இருக்கு. லைக் ஃபேமஸான மவுண்டெயின்லாம் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. பட் ஸ்டில் அதெல்லாம் விட்டுட்டு இவனுங்க வந்து என்னன்னா இந்த மாரி மவுண்டன் இருக்கிறதே வந்து நெறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம வந்து என்னன்னா, எப்படி ஆன்சர் பண்ண போறோம்? ஏன்னா மேப் பாயிண்ட் வந்து என்னன்னா, மேபி ரொம்ப டஃப்பா வரும் அப்படின்னு வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 13. ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் சாயில் காமன்லி யூஸ்ட் ஃபார் வந்து என்னன்னா பிரிக்ஸ். சரி செங்கலோட இதுக்கு வந்து என்னன்னா எந்த சாயில்ப்பா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா தெரியும் லேட்டரைட் சாயில். ஏன்னா சிவப்பு கலர் என்ன இருக்கு அயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டா வந்து என்னன்னா இது யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ். அடுத்து 14th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் விச் ஆர் த ஃபாலோயிங் விட்டமின் காசஸ் வந்து என்ன பெல்லாகரா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மூவிஸ் பார்க்குறதுன்னா, டேவிட் ஃபின்ச்சரோட வந்து கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, வயசானவன் வந்து என்ன அப்படின்னா, அப்படியே குறைஞ்சு வந்து என்னன்னா இதாகும். ஸோ லைக் அப்படியே வந்துன்னா உல்டாவா மாறி இருக்கும். அதே மாரி தான் இது என்ன சொன்னா, சின்ன வயசுலயே வந்து என்னன்னா, அவங்களுக்கான தோற்றம் வந்து என்னன்னா, வயது முதிர்ந்தவங்கள ஒரு ஓல்டு ஆள பார்க்குற மாரி வந்து என்னன்னா, அவங்களோட ஃபேஸ் இருக்கும். பட் சைல்டு தான் அவங்களுக்கானது. ஸோ அந்த மாரி இதுதான் வந்து என்னன்னா, இந்த இது. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, விட்டமின் பி3னால வந்து என்னன்னா ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான். அடுத்து 15th கொஸ்டின்ஸ். பாபர் அகாலி மூவ்மெண்ட் இந்த இயர் வந்து என்னன்னா 21, 25ல நடந்திருக்கு. இதுல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் இன்க்ளூடட் வந்து குருஷிக்ஸ். ஸோ அவங்கலாம் வந்து என்ன பிரிட்டிஷ் இது டெஃபினட்டா கரெக்ட். பட் 2வது தான் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இமிகிரண்ட்ஸ் ஃப்ரம் கனடால இருந்து வந்தவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் வந்து அகாலிஸ் அப்படின்னா இது வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அகாலி மூவ்மெண்ட் நடந்துச்சு. ஆனா அதுல வந்து நெறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமிகிரண்டா இல்ல வந்து என்னன்னா இந்தியனா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். பட் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான். அதே மாரி
இந்த மார்னிங் ஸ்லாட் ஆன வந்து 20th பிப்ரவரியில வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்டான். கால் ஸ்டார்ட் ரெடிசன் இதுல இருந்து என்ன தெரியும்னா, சிக் கிங்டத்துல இருந்தே வந்து என்னன்னா, மாடர்ன் இந்தியால வந்து என்னன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வருது. இது மெடிவல் இதுல கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் அதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வருது. அதை எப்படி நம்ம வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம்? அதுதான் வந்து இதுல இருந்து பார்க்குறது. கொஸ்டின் நம்பர் 16 இதுல பாருங்களேன். ஸ்டேட் அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். சரி ஓகே. இதுல வந்து என்னன்னா, எந்த ஃபெஸ்டிவலாவது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டெஃபினட்டா தெரியும். போர்ட்ரேட்ஸ். ஓகே. ஸோ போர்ட்ரேஸ் வந்து கேரளா. இது வந்து டைரக்ட்டா கிளிக் பண்ணிரும். ஸோ சிக்கு வந்து 4 வரும்பா அப்படின்னு பார்த்துட்டாவே நம்மளுக்கு என்ன வேணா, ஸோ 1 அண்ட் வந்து 4 இருக்கு. சரி ஏதோ ஒரு லக்ல வந்து என்னன்னா நான் 4 போடுறேன், இல்ல 1 போடுறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதே மாரி வந்து என்ன அப்படின்னு மிச்சம் ஏதாவது என்னால கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. பஞ்சாப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிலா ராய்பூர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் ராய்ப்பூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா சத்தீஸ்கர். எனக்கு மைண்ட்ல டக்குன்னு வந்தது. பட் ராய்ப்பூர் வந்து என்னன்னா பஞ்சாபுக்கு இது சம்மந்தம். அதனால நான் கண்டிப்பா இத கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ மேபி நான் 1 தான் போயிருப்பேன். பட் ஆன்ஸர் வந்து 4. ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் இந்த ஸ்டேட் வந்து நம்மளுக்கு அந்த டைம் லக் இருந்ததுன்னா குடுக்க வேண்டியது தான். இல்லையே இந்த கொஸ்டின் லீவ் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வேற வழியே இல்ல நம்மளுக்கு. ஏன்னா நெகட்டிவ்ஸ் இருக்கு. நம்மளால வந்து என்னன்னா, பெருசா இதுல வந்து என்ன ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்டும் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 17. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் வேர்ல்ட் வந்து என்னன்னா, எக்ஸ்பிரஸ்டு வந்து எந்த இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா, நம்ம சயின்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்டிருந்தாங்க. இதுல 1 ஜூலும் 1 ஜூல் பேர் வந்து இன்னும் கூலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா, இதுக்காக நம்ம ஒவ்வொரு இதையுமே வந்து 1 வோல்ட் அதே மாரி 1 ஆம்பியர் இந்த மாரி எல்லாத்தையும் எடுத்து வந்து படிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் வேஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கேட்குறாங்கன்னு அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான். அடுத்து விச் அமாங் த ஃபாலோயிங் புக்ஸ் நாட் ரிட்டன் பை வந்து என்னன்னா, அருந்ததி ராய் அப்படின்னு கேட்குறாங்க பாத்தீங்கன்னா, இதே பேட்டர்ன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 20த் பிப்ரவரில வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லாட்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. என்னன்னா, அப்துல் கலாம் அவங்க ரிட்டர்ன் பண்ணாத ஒரு புக் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே பேட்டர்ன் இது பார்த்தீங்க அப்படின்னா, அருந்ததி ராய். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து என்னன்னா, ஒரு புக்கே கிடையாது. இது வந்து ஒரு நாவல்ன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த புக்கு கிடையவே கிடையாது. மிச்சம் 3மே வந்து என்னன்னா, அவங்க எழுதுனது அப்படின்னு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது மேபி இந்த இயர் வந்து யாராவது வந்து ஃபேமஸான ஆதர் வந்து ஏதாவது புக் எழுதியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதுல நம்மளுக்கு வந்து என்னன்னா கொஸ்டின் கேட்க போறோம். அது எப்படி வந்து என்னன்னா பார்க்க போறோம். அதுதான் இருக்குங்க. கொஸ்டின் நம்பர் 10 போகுது. இதுல வந்து விச் ஸ்டேட் செலிபிரேட் வந்து என்னன்னா, கங்குவார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான். இதுக்குமே வந்து என்னன்னா, டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ அடுத்து 20த் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, எது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன்னும் வந்து என்னன்னா பட்ஜெட் 2020 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்மளுக்கு தெரியும். பட்ஜெட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ்ல 2 வரும். ஒண்ணு டைரக்ட் டாக்ஸ் அதே மாரி வந்து என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்ல வந்து இன்கம் அதெல்லாம் வந்துரும். இன்டைரக்ட் டாக்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து என்னன்னா உள்ள வரும். இவன் என்ன கேட்டிருக்கான்னா, அவன் டேட்டாலாம் கேட்கல. இங்க பாருங்களேன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லுமே நெறைய டேட்டா இருக்கு. ஓகே 35 25 to 30% 20 to 25% 10 to 5% இந்த மாரி டேட்டாலாம் இருந்தாலுமே, அவன் டேட்டா கேட்கல. அவன் என்ன கேட்கிறான்னா, எது வந்து என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் தான் வரும். கஸ்டம் டியூட்டி வந்து இன்டைரக்ட் தான். கஸ்டம் டியூட்டி வந்து இதுதான். ஸோ இதுதான் அவன கேட்கிறான் தவிர, இதுல வந்து என்ன டேட்டா இருக்கு? அந்த டேட்டா வந்து கரெக்ட்டா அப்படின்னு அவன் வந்து மென்ஷன் பண்ணவே இல்ல. கேட்கவே இல்ல. ஸோ அதனால அந்த மாரி கொஸ்டின் கேட்கிறாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாரி டேட்டா இருந்தாலும் இதெல்லாம் தப்பா இருக்கலாம். மேபி தப்பா இருக்கலாம். அப்படின்னு வச்சுட்டு 2மே வராது. நெய்தர் ஒன் நாட் ஒன் போடுவோம். இதுல 2மே ரைட்டு. ஸோ அதுதான் வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சரி ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்லாட்ல இருந்து கேட்ட கொஸ்டினா பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன டேக் அவே? இதுலேருந்து நான் வந்து என்னன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். 7 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்கானுங்க. ஸோ 7 கொஸ்டின்ல வந்து என்ன எல்லாமே வந்து ஓரளவு வந்து என்ன ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப வந்து என்ன டஃப்பா வந்து என்ன சொல்ல முடியாது. ஸோ ஓகேவா? அதனால வந்து என்னன்னா, இந்த கங்குவா ஃபெஸ்டிவல்ஸ் இது வேணா மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு ட்ரை பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஜியோல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபில எல்லா கொஸ்டினுமே வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது. சிலது வந்து சீ வாட்டர் டி அதே மாரி வந்து என்னன்னா, செனாப் இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா மேப் ரிவ்யூ அதே மாரி வந்து என்னன்னா, ஸ்டாட்டிக் கான்செப்ட் வந்து என்னன்னா கிளாரிட்டி இருந்தா மட்டும் தான் வந்து இதுல வந்து நம்ம பிக் பண்ணியிருக்க முடியும். அடுத்து ஜிகேல வந்து என்னன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பட்ஜெட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அதே மாரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்புறமே வந்து புக் ஆதர் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டினுமே வந்து என்னன்னா டவுட்ஃபுல் தான். ஸோ நம்ம வந்து என்னன்னா ஜிகேவ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கொஸ்டின் நம்ம பாட்டுல அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் என்ன நெகட்டிவ் வந்தா என்ன பண்றது? அதுதான் நம்ம கேள்வியே இப்ப. அடுத்து சயின்ஸ்ல வந்து என்னன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இல்ல டிசீஸ் வந்து என்னன்னா ஓரளவு நம்ம தெரிஞ்சிருந்தனா குடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா பயோலஜினடிக் கிளாசிஃபிகேஷன் அதுவும் தெரிஞ்சிருந்தா குடுத்துருக்கலாம். 3மே வந்து என்னன்னா தெரிஞ்சிருந்தா குடுத்துருக்கலாம். அந்த மாரி தான் இருக்கு. அடுத்து எக்கானமில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து கேட்டிருந்தான். ஓரளவு வந்து என்னன்னா, ஈஸியா தான் இருந்துச்சு. பட் வந்து அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது ஒரு மாரி பயமா இருந்துச்சு. ஓகே தப்பா இருக்குமா? ரைட்டா இருக்குமான்னு. அதனால வந்து எனக்கு தெரியல. ஏன் இந்த இத நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க, "பாயாசம் எங்கடா?" அந்த மாரி வந்து என்னன்னா, "பாலிட்டி கொஸ்டின் எங்கடா?" அந்த மாரி தான் இருக்கு இதுல. எங்கடா பாலிட்டி கொஸ்டினே காணோம். நம்ம வந்து என்னன்னா, ஒரு யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லாம் இருந்தோம் அப்படின்னு வச்சுன்னா, கண்டிப்பா வந்து அழுதுருவான். ஏன்னா, அவன் வந்து என்னன்னா, பாலிட்டில இருந்து எப்படியும் ஏதாவது எந்த எக்ஸாமா இருந்தாலுமே வந்து என்ன ஒரு 2 கொஸ்டின் வரும்.
3 கொஸ்டின் வரும். அதுல இருந்து டெஃபினட்டா நமக்கு மார்க் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இவன்ல இருந்து இந்த ஒரு ஸ்லாட்ல வந்து ஒரு கொஸ்டின் கூட குவாலிட்டி இல்ல. அதெல்லாம் வந்து என்னன்னா மிகப்பெரிய வந்து வருத்தத்துக்குரியதுதான். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சதுல இருந்து என்னன்னா, ஸோ அதுல எத்தன கொஸ்டின் கேட்கறாங்க, எதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதுல இருந்து லேர்ன் பண்ண வருது. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டுக்கான வந்து ஜிஎஸ் கொஸ்டினை வந்து என்னன்னா நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ நாங்க கொடுக்குற வீடியோ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் அண்ட் வந்து என்னன்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் அப்கமிங் வந்து என்னன்னா வீடியோஸ் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.